எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டான். முடிஞ்சுதா அதெல்லாம் கவர் ஆகுதுடா மென்டலு. அதெல்லாம் கவர் ஆகாத மாதிரி எடு. கேப்சிகம் வீட்ல இருக்க ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி செஞ்சிருக்கலாம். எத்தனை கேரட்? அதுக்குன்னு அவ்வளவும் போடக்கூடாது, கொஞ்சமாச்சும் போடணும். இதுல இருக்கா சூஸ் பண்ணிக்கலாம். பைத்தியம், பிரெட் கிரம்ஸ்க்கு எதை போட்டு அரைக்கணும்னு கூட தெரியாம அரைச்சிருக்க பத்தியா? தற்கூரிங்களா? தற்கூரி பெப்பர் பவுடர் போடணும். கார்ன்ஃப்ளவர் எல்லாம் வந்து போடு. ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கார்ன்ஃப்ளவர் பின்னாடி போதும் மைதா ஃப்ரெண்ட்ஸ். மைதா அதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கோங்க பிரச்சனை. ஏன்னா அப்பதான் நீங்க நம்ம வேணுங்கிற அளவு போட்டா போதும். நம்ம செய்யறதா சமையல். இங்க நாங்க தான் உப்பு எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மைத்ரி உப்பு. இப்போ சாட் மசாலா இது உங்க ஃப்ளேவருக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு டேஸ்ட் சுடுதண்ணி வந்து சொல்ல மாட்டீங்களா? கொட்டி இருக்கா? அது சுடுதண்ணி இல்ல, இட்லி குண்டால வச்சிருந்தேன். அப்புறம் என்ன பண்ண போறோம்னா உப்பு இன்னி கொஞ்சம் கூட வெந்திருக்கும் பா கிழங்கு. நான் தான் சொன்ன 5 விசில் விடுங்க அப்படின்னு. நல்லா வெந்திருக்கும். கிழங்கு வேகலடா. வேகல ப்ரோ. இல்ல வெந்திருச்சு, ஆனா நல்லா இது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிழங்கு நல்லா மசிச்சுக்கும். சூடா இருக்கும்போது நீங்க இது பண்ணி விட்டுறணும். இதான் பாப்பா. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொட்டிராதடா. சாட் மசாலாவோட ஃப்ளேவர் செமையா இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க फ्रेंड्स, கை வேற சுடுது. இது நீங்க தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவு பரோட்டா செய்யற மாதிரி அது எடுத்து கொடு. இதெல்லாம் எடுத்து வச்சு டேஸ்ட் நல்லா இருக்கு. சால்ட் ஓகேவா? இல்ல சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கு. லெமன் ஒரு சொட்டு ஊத்திப்போமா? ஊத்து. ஊத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து. இரு ஃப்ரிட்ஜ் குள்ள கொண்டு கொண்டு ஊத்தி. வேணா முட்டை உடைச்சு ஊத்திடு. இந்த மைத்ரி என்ன செய்ய சொல்லிட்டு அங்க போய் வேணும். இந்த கையில எப்படி ஊத்துது? லெமன் ஒரு 2 சொட்டு ஊத்திக்கோங்க வித்தவுட் சீடுங்க. அவன் 2 சொட்டுன்னு சொல்லி 5 ரூபா சுத்தமா பாத்துக்கோங்க. சாவடிச்சுருவாங்க. இவ்வளோ இல்லாம போயிட்டு அவங்க வேறு ஃபோன் பண்ணி கொண்டு வந்து போயிட்டாங்களே, நான் என்ன பண்ணுறது? வெளியே பார்க்க நல்லா இருக்கா? வீடியோவில் அதை வச்சுக்கோங்க. இந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சாஸ் இருக்கு. யாரும் என்னையே வீடியோ என்ன பார்த்து என்னாச்சு?
கட்லெட் மாதிரி இல்லைன்னா சாப்பிட்ற மாதிரி சுடு எண்ணெயை தூக்கி வண்டியில் ஊற்றி இவன் பண்றதெல்லாம் பார்த்து டென்ஷன் தான் சிச்சுவேஷன்ஸ் ஆகுது. பிரஸ் பண்ணு வந்துடுது. ஆஃப் பண்ணிடு. சரி அது எவ்ரிவன் கம் சண்டே ஐ மேக் யூ ஆஃப் இல்ல. A few moments later. எப்போ இருக்கு இதுக்கு பேர் வந்து ஆக்சுவலா கம் கட்லெட்னு சொல்லலாம். கம் கட்லெட். கட்லெட்டே சொல்லக்கூடாது. இப்போ போண்டா வடை. இது போண்டா மாமா, வடையாமா. வடை சைனீஸ் வடை. இது எங்கேயாச்சும் போய் சொன்னா காஞ்சு போயிடும். இது பேரு ஓட்டை வடை. ஓட்டை எங்க இருக்கு? அவன் வாயில இருந்தா ஓட்டை தின்னுவான். இதுக்கு பேர் தான் மக்களே மின்னல் வடை. பாடிட்டு இருந்ததை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. இதுதான் மின்னல் மாதிரி வரும். ரெடி மின்னல் மாதிரி பார்த்தீங்களா? எடிட்ல போட்டு மின்னலை. இதெல்லாம் இதுல நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து நாங்க 200 ரூபாய் செலவு பண்ணி வேற 200 அந்த புள்ள 200 ரூபாயில இவர் அருமையான டிஷ் செய்ய முடியுமா? நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. டோன்ட் ட்ரை திஸ். நான் சாப்பிட்ட கட்லெட்ல நல்லா இருந்துச்சு. எப்படி இப்போ இருக்குது? நல்லா இருக்கா டாடி? டேஸ்டா இருக்கா டாடி? சொல்லுங்க டாடி. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. எப்போ இருக்குது? செமையா இருக்குது. சூப்பர் சூப்பர்.